கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் எசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்பது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பராக்கிரமம் உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரைப் போல் வல்லமையுள்ள தேவன் யாரும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை உருக பண்ணுகிறது என்னவென்றால் நம்முடைய கண்ணீர். அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் மனதுருகிறாள் என்றால் அது நம்முடைய கண்ணீரை கண்டுதான். மறைந்த பிரதர் சாம் ஜபத்ரே அவர்களுடைய புத்தகங்களை நான் நிறைய படித்துள்ளேன். அதில் அவர் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு காரியம், நாம் கண்ணீர் விடும்போது அதை பார்த்துவிட்டு வெறுமனே கடந்து போகிறவர் அல்ல நம்முடைய தேவன். அவர் நாம் அழுவதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்று எழுதியிருக்கின்றார். ஆம்பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் ஏசாயா 30:19 இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆம் தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எந்த இடத்தில் எல்லாம் கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆகார் தன் மகள் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் சாவதை பார்க்க முடியாதபடி கண்ணீர் விட்டு கதறி அழுத பொழுது அவளுக்காக வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை திறந்து அற்புதம் செய்து அவளுடைய மகனை உயிரோடு கொடுத்தார். அன்னாள் மலடி என்று எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்ட பொழுது அவள் கண்ணீர் விட்ட பொழுது அவளுக்கு சாமுவேலை கொடுத்து கண்ணீரை துடைத்தார். லாசரு மரித்த பொழுது மார்த்தார் மரியால் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவர்களுக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்து அற்புதம் செய்தார். நாயின் ஒரு விதவை மகன் இறந்த பொழுது அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவும் இல்லாமல் அவர் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பி அவளுக்கு கொடுத்து அவளுக்கு ஆறுதல் செய்தார். இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. எங்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்திருக்கிறார். எசேக்கியா ராஜா தான் மரித்து போய் விடுவோம் என்பதை அறிந்து கண்ணீர் விட்ட பொழுது தேவனை வேண்டிக் கொண்ட போது அவருக்கு பதில் கொடுத்து, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று அவருக்கு பதிலளித்து அற்புதம் செய்தார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீரை கண்டு கூட தேவன் கடந்து போகிறவர் அல்ல. நீங்களும் கூட இன்று ஏதாவது ஒரு காரியத்தை நிறுத்தி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தேவனையே நோக்கி பாருங்கள். அவர் சீக்கிரமாய் உங்கள் கண்ணீரை தொடுத்து உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். ஆகாருக்கு நம்முடைய ஆண்டவர் பெயர் கூட தெரியாது. அவள் ஒரு அடிமை பெண். அவருடைய நாமம் கூட அவளுக்கு தெரியாது. அவள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடக்கூடவில்லை. ஆனாலும் வனாந்திரத்தில் அவருடைய கண்ணீரை பார்த்து அவளுக்கு அற்புதம் செய்தார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இரவும் பகலும் அவருடைய நாமத்தையே சொல்லி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்காமல் போவாரா? உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நிச்சயமாய் கேட்பார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீர் வேதனைகளை நீக்கி போடுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன். அவர் நிச்சயமாய் நீங்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து அழாதே என்று சொல்லி அற்புதம் செய்வார். அவர் அழாதே என்று சொல்வது மட்டுமல்ல, நாம் கண்ணீர் விடுவதற்கான காரணத்தையும் ஒரு அற்புதம் செய்து இனி நீ அழுது கொண்டிராய் என்று நம்மை தேற்றுவார். நம் தேவன் மன உருக்கமுள்ளவர். அவர் கிருபை நிறைந்தவர். அவர் நல்லவர். ஆமேன். அல்லேலூயா.